Don't worry about my marriage, Daddy. I will get married. You will all like it, definitely, Daddy. Don't worry about it. This is what it will. When you say like that, there is no use of wasting time seeing the girls from different families and disappointing them. I don't like it. He left him as a grown-up boy. He's a good leader. Very, very, very nice boy. Not as a father I'm telling. Many people are also telling. Vishal is a very helping natured man. He's a wonderful kid for me. I love him a lot. Why I made him hero? He doesn't want to become hero. What, Daddy? Everybody says all people இருக்கிற தொழில் பாரியா நீ போய் சினிமாக்கு போய் சேர்றேன்னு திட்டுறாங்க. Whereas you want me to become actor. The opposite, Daddy. No. There is some reason. I wanted you to become actor, please. And you to come with me to USA. I have gone more than 35-40 times to USA. You has come more than 10 times with me. Throughout the way, and when you sit next to me, I used to only go on talk about you must act, Vishal. Please, Vishal. நான் இப்போ உங்களை மீட் பண்ணி இவ்வளோ நேரம் பேசினது, இன்டர்வியூக்கு முன்னாடி பேசினது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லி மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. ஃபிட்டாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யாரை பார்த்தாலும் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கிற நீங்கள் வீட்டில் உங்கள் பசங்களை மோட்டிவேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி விஷால் இவ்வளோ டிட்டர்மைண்டாக இருக்கார் அப்படின்னா, நேச்சுரலாக உங்களை பார்த்து அவர் கற்றுக்கிறது அப்படிங்கிறது வேற. அதை தாண்டி நீங்கள் அடிக்கடி அவருக்கு சொல்கிற விஷயம் என்ன, அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம், அடிக்கடி நீங்கள் சொல்கிற விஷயம்? அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, எங்கள் அப்பா விஷால் தாத்தா என்ன சொல்றேன்னா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இது ரெண்டு வச்சுக்கினேன்னா நீ உருப்படுவ. அது இதுலேயே இந்த ரெண்டுலேயே ரொம்ப விஷயம் இருக்குது. ஏன்னா பொய் சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு ஆக்ட் பண்ணுறாரு, ஏதாவது ரெண்டாவது மாதிரி தெரியாத சொல்கிறது, இதெல்லாம் கை இது பண்ணக்கூடாது. நான் எப்போவும் சொல்கிறேன், நீ நல்லா ட்ரீட் பண்ணு. உன் ஒர்க்கர்ஸு யுவர் ஜஸ்ட் லைக் யுவர் சில்ட்ரன் மாதிரி, உன் பிரதர்ஸ் மாதிரி எல்லாரும். அதை இப்போ கூட எல்லாருமே லைக் பண்ணுறாங்களே விஷால். செட்டில் ஃபிலிம் ஷூட்டிங்கில் செட்டுக்கு போனால் ரொம்ப பேர் லைக் பண்ணுறாங்க. எல்லாரையும் கவனிப்பார், எல்லார்கிட்டே போவார். அவர் உதவி பண்ணுற ஆசை ரொம்ப இஷ்டம். என் கேரக்டர் ஜூனியர் ஜி.கே. ரெட்டின்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். டெஃபினெட்லி ஏதோ இந்த லவ் கிவெல்லாம் அதெல்லாம் இருக்குது, அது அப்போ பண்ணாது இருக்கிறது கொஞ்சம் பண்ணுறாரு, அது தவறு இல்லை. நான் தவறு தர மாட்டேன். அது ஏஜ் அந்த மாதிரி. அதனால தான் லைஃப் நல்லா செட் ஆச்சு. அவனுக்கு தெரியும் இப்படி என்ன. விஷாலுக்கும் சொல்லியிருக்கேன், விக்ரமுக்கும் சொல்லியிருக்கேன். 52 வருஷமாக தெரியும். ஓ, அவங்க தாத்தா ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர். ஓகே, பாஸ்கரவான். அவங்க வீட்டில் எனக்கு கார்ட்ஸ் ஆடுறது போவோம் அப்போது பேச்சுலர் டேஸில். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குமே எல்லாத்துக்குமே. அது மாதிரி அவர் செட்டில் ஆகிட்டார். அந்த ஃபேமிலி சம்திங் கிரேட்டஸ்ட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் என் டாக்டர் போய் பேர் வாங்கியிருக்கடா. நான் எல்லோரும் சொல்லுவார், நான் போனேன் எதனா ஃபங்க்ஷன்னா, அவன் எந்த மஞ்சி ஒಳ್ಳೆ நல்ல பொண்ணு பெற்றிருக்கப்பா.